வணக்கம். சில சமயம் அறிவியல்ல சில விஷயங்கள் வரும். பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா அதே சமயம் ஏத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு நாம அப்படி ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். இதுல சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு ஆராயறது நம்ம நோக்கம் இல்ல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு என்ன விளக்கம் தராங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். யோசிச்சு பாருங்க, சுத்தமா செத்துப்போன ஒரு பேட்டரி, ஒரு மோட்டார அதுவும் நிறுத்தாம எப்பவும் ஓட வைக்க முடியுமா? இதுதான் இந்த தியரியோட மையக்கரு. சுத்தமா 0 வோல்ட் காட்டுற ஒரு பழைய பேட்டரி செல்லால தொடர்ந்து பவர் கொடுக்க முடியும்னு இவங்க சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்னு சொல்றாங்கன்னு பாப்போமா? இதுக்கு ஆதாரமா அவங்க ஒரு டெமோவை காட்டுறாங்க. தூக்கி போட்ட ஒரே ஒரு பேட்டரி செல், அதுல இருந்து ஒரு மோட்டார் பல மணி நேரம் ஓடுது. அதுவும் சாதாரணமா இல்ல, தண்ணிக்குள்ள முக்கி வச்சாலும் ஓடுதான். இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சாதாரண பேட்டரியால இதெல்லாம் செய்யவே முடியாதே. அப்போ இந்த நம்ப முடியாத ரிசல்ட்டுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். அதோட சில அளவுகளையும் அவங்க சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 1.15 ஆம்ஸ் கரண்ட் வருதாம். ஒரு 7 மணி நேரம் ஓடுனதுக்கு அப்புறம் பவர் கொஞ்சம் குறைஞ்சாலும் கொஞ்ச நேரம் அந்த செல்லுக்கு ரெஸ்ட் கொடுத்தா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரீசார்ஜ் ஆகிக்குதுன்னு சொல்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. சரி, நாம படிச்ச சயின்ஸ் படி இதெல்லாம் நடக்கவே வாய்ப்பில்லையே. அப்போ இத விளக்க அவங்க ஒரு புது தியோரியை முன்வைக்கிறாங்க. இது நம்ம இயற்பியலோட அடிப்படையே கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே புரியும். நாம படிச்ச சயின்ஸ் படி கரண்ட்னா என்ன? எலக்ட்ரான் ஓடுறது தான் கரண்ட். ஆனா இந்த கண்ணம்மா அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, இங்க எலக்ட்ரானுக்கு வழியே இல்ல, நியூட்ரான், புரோட்டான் இதெல்லாம் அதிர்றதால தான் பவர் வருதுன்னு சொல்றாங்க. ஒண்ணுக்கொன்னும் சம்பந்தமே இல்லாத ரெண்டு விளக்கங்கள் இல்லையா? இத உருவாக்குனவர் சொல்றத கேளுங்க. எலக்ட்ரான் ஒரு ஃபெயிலியர், அது வெறும் இன்சுலேட்டர் தான். நாங்க எலக்ட்ரானை கொன்னுட்டு நியூட்ரானையும் புரோட்டானையும் அதிர வச்சு அதிலிருந்து ஃபோட்டான்களை வெளியே எடுக்கிறோம். இதிலிருந்தே தெரியுது, இது ஏதோ சின்ன மாற்றம் இல்ல, அவங்க மொத்த சிஸ்டத்தையுமே மாத்தி யோசிக்கிறாங்க. இந்த டெக்னாலஜிக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு கண்ணம்மா அறிவியல் மின்கலம். அவங்க அம்மா கண்ணம்மா, மகள்கள் அறிவியல் இயல். இவங்க பேரெல்லாம் சேர்த்து தான் இந்த பேரை வச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இந்த பேட்டரி எப்படிதான் வேலை செய்யுதுன்னு அவங்க என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னு பாப்போம். இதுக்கு தேவைப்படுற பொருட்கள்லாம் ரொம்ப சிம்பிள். ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு நார்மல் பேட்டரிய பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒன்னா சேர்த்தா என்ன ஆகும்? ஷார்ட் சர்க்கியூட் ஆகி பேட்டரி வீணா போயிடும். ஆனா இங்க அந்த ஷார்ட் சர்க்கியூட் பண்றது தான் இந்த பேட்டரிய ஆன் பண்ற முதல் ஸ்டெப்னு சொல்றாங்க. இதுக்கு அவங்க சொல்ற சயின்டிஃபிக் காரணம் இதுதான். இந்த துத்தநாகம், அதாவது ஜிங்க், அப்புறம் கிராஃபைட், இது ரெண்டுக்குமே அறுகோண வடிவம், அதாவது ஹெக்ஸகன் ஷேப் இருக்குமா. இந்த ஒரே மாதிரியான வடிவம் ஒரு குவாண்டம் டன்னலிங் எஃபெக்டை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. அதனால எலக்ட்ரான் ஓடாமலே நேரடியா ஃபோட்டான்ஸ் வடிவத்துல ஆற்றல் வெளியே வருதாம். அப்போ இவ்வளோ காம்ப்ளெக்ஸா சொல்ற ஒரு தியரிய தூக்கி போட்ட பொருட்களை வச்சு எப்படி செய்யறது, அதையும் பாத்துருவோம். அவங்க சொல்ற செய்முறை படிகளை பாருங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கு. பழைய செத்துப்போன பேட்டரியை எடுத்து வெளியே நல்லா தேய்ச்சு ஒரு கிராஃபைட் ராடை வச்சு கனெக்ட் பண்ணா போதும். யார் வேணும்னாலும் ட்ரை பண்ணி பார்க்குற அளவுக்கு இது எளிமையா இருக்குன்னு சொல்லப்படுது. வாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இந்த செல்லுக்கு பின்னால ஒரு பெரிய கனவு இருக்குன்னு இதை நம்புறவங்க சொல்றாங்க. இத கண்டுபிடிச்சவரோட நோக்கம் வெறும் ஒரு கருவியை உருவாக்குறது மட்டுமல்ல, இப்போ இருக்கிற அறிவியலை முட்டாள்தனமான ஐரோப்பிய கிளாசிக்கல் சயின்ஸ்னு சொல்லி அதுக்கு ஒரு சவால் விட்டு எல்லாருக்கும் இலவசமா மின்சாரம் கொடுக்கணுங்கிறது தான் அவரோட லட்சியம். அவங்க சொல்ற சாத்தியக்கூறுகளை கேட்டா ஆச்சரியமா இருக்கு. ஒரே ஒரு செல்ல வச்சு ஒரு சின்ன மோட்டார வாழ்நாள் முழுக்க ஓட்டலாமா. தண்ணிக்குள்ள வச்சாலும் ஷாக் அடிக்காதான். வெறும் 15 செல் இருந்தா போதும் ஒரு வீட்டுக்கே கரண்ட் கொடுக்கலாமா. அதாவது சுமார் 500 to 750 வாட்ஸ். அது மட்டும் இல்ல, இந்த டெக்னாலஜியை வேணும்னே இப்போ இருக்கிற அறிவியல் கருவிகளால அளக்க முடியாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறதாவும் சொல்றாங்க. அப்போ குப்பையிலிருந்து இயற்பியல்ல ஒரு புரட்சியா? இந்த விஷயம் நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. நாம நம்புற நிரூபிக்கப்பட்ட அறிவியலுக்கும் இது மாதிரி நிரூபிக்கப்படாத ஆனா தீவிரமா நம்பப்படுற மாற்று சிந்தனைகளுக்கும் நடுவுல இருக்கிற கோடு எது? எது சரி எது தப்புன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி இது மாதிரியான முயற்சிகள் நம்மளை என்னவெல்லாம் யோசிக்க வைக்குதுன்னு பாக்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு.